ஸோ ஃபர்ஸ்டா வந்து இங்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். பேசஞ்சர் வெஹிக்கிளோட இந்த Q2 ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருந்துச்சு. இதுல இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட்டா வந்து டிக்ளேர் பண்ணது வந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டா வந்து டிக்ளேர் பண்ணது வந்து 76,000 கோடியா வந்து இருக்கு. 76,248 கோடி ரூபாய் வந்து இங்க நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கதா வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட கன்சாலிடேட்டட் நெட் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 71,700 கோடி தான் வந்து ரெவன்யூவே இருக்கு. ஸோ ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டோட கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த கம்பெனி நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. 6,000 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படி 76,000 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் பிசினஸ் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த டிமர்ஜர் பிசினஸ் நடந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் கெயினா இந்த கம்பெனி கிடைச்சிருக்கு, அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. சோ அதுதான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணி இங்க நெட் ப்ராஃபிட்டா காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பிசினஸ் வைஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசினஸ் வந்து பண்ணிருக்கிறது நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. 6,000 கோடி ரூபாய் நெட் லாஸ் தான் வந்து பண்ணிருக்காங்க. சோ இங்க நெட் ப்ராஃபிட் இவ்வளவு பதிவு பண்ணப்பட்டாலுமே ஆக்சுவலா இந்த பிசினஸ் மேக் பண்ணது நெட் லாஸ் தான். இங்க ப்ராஃபிட் மேக் பண்ணது இங்க ஒன் டைம் கெயின் வந்து நடந்ததுனால தான் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணாங்க. சரி, ஓகே, இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து ஏன் இங்க நெட் லாஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80% இவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து ஜேஎல்ஆர் பிசினஸ்ல இருந்து மட்டும் தான் வருது. அதாவது இந்த கம்பெனி 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல 80 ரூபாய் வந்து ஜேஎல்ஆர் பிசினஸ்ல இருந்து தான் வருது. மீதி இருக்கிறது தான் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த இவி வெஹிக்கிள் வந்து வருது. இங்க டாடா பஞ்ச் மாதிரி இவியா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருக்க கார்ஸா வந்து இருக்கட்டும். ஸோ எல்லா காசுமே உங்களுக்கு கம்பைன் பண்ணி தரதே 20% தான் ரெவன்யூ. ஜேஎல்ஆர் மட்டும் தான் 80%. ஸோ இந்த 80% ஆஃப் ரெவன்யூ என்ன ஆகுது அப்படின்னா இங்க டிராப் ஆகுது.